குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் கன்னி ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இன்றைக்கு கன்னி ராசிக்குள் குரு வருகிறது. கன்னி ராசிக்கு ஜென்ம குரு ஆரம்பம். ஜென்ம குரு அப்படின்னா நாம் பிறந்த ராசியில் குரு. நாம் பிறந்த ராசி கன்னி ராசியாக இருந்தால் இப்பொழுது நமக்கெல்லாம் குரு. கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ராசியை குரு கடக்கப் போகும் நாள் ஆரம்பம். இன்னிலிருந்து ஆரம்பம் 13 மாதம். அடுத்த 13 மாதங்களுக்கு கன்னி ராசியிலே குரு இருக்கிறது. இடையில் கொஞ்சம் அப்படி துலாமுக்கு போயிட்டு திரும்பி வந்துடும். அதிசாரத்தில் அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு பிறகு மீண்டும் கன்னி ராசிக்குள் குரு வந்துவிடும். இந்த அடுத்த குரு பெயர்ச்சி வரும் வரை கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? 12ஆம் இடத்தில் குரு இருந்தது. நேற்று வரை 12ஆம் இடத்தில் குரு. இன்று ராசிக்குள் குரு வருகிறது. இந்த 12ஆம் இடத்தில் குரு என்பது அவ்வளவு நன்மை செய்யாது. அது முடிஞ்சு போச்சு. இன்னிலேருந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னிலிருந்து கன்னி ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பம். நல்ல காலம் பிறந்து விட்டது. நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு சில பேர் ஜென்ம குரு நல்லது இல்லைன்றாங்களே, நீங்கள் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருத்துன்றீங்களே, ஏன் இப்படி ஒரு வித்தியாசம்? ஜென்ம ராசியில் குரு வந்தால் கெடுதல் செய்யுமா? இது ஒரு பெரிய கேள்வி. ஜென்ம ராசியிலே குரு வந்தால் ஒருவன் உறங்குவதற்கும் உண்பதற்கும் கூட நேரம் இருக்காது. குறித்த நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கி இதெல்லாம் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது. அவ்வளோ பிஸி ஆகிடுவாங்க. எல்லா வயதுக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான். கன்னி ராசியில் இருப்பவர்களெல்லாம் அடுத்த 1 வருடத்திற்கு உழைத்து கொண்டே இருப்பார்கள். ஓய்வு எடுக்க நேரம் இருக்காது. கன்னி ராசிக்கு என்ன நல்லது பண்ணும் குரு? 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பதவிகள் கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், அதிகார பலம் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பல ஜென்மாக்களில் செய்த புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம். நீங்கள் எப்பொழுதோ செய்த புண்ணியத்திற்கெல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்கும். இந்த பாவம் புண்ணியம் ரெண்டுமே உடனுக்குடன் பலன் கொடுக்காது. இந்த விஷயத்தை எல்லாரும் ரொம்ப கவனமாக மனதில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பாவம் பண்ணாலும் கொஞ்சம் லேட்டாக தான் பலன் கிடைக்குது. புண்ணியம் பண்ணாலும் ரொம்ப லேட்டாக தான் கிடைக்குது. ஆனால் நிச்சயமாக பாவத்திற்கும் பலன் உண்டு, புண்ணியத்திற்கும் பலன் உண்டு. அது வீண் போகவே போகாது. பண்ணுற புண்ணியம் வீண் போகாது, பண்ணுற பாவமும் சும்மா விடாது. ரெண்டும் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. தீமையாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, பிறர் கொடுத்து வருவதல்ல. நாம் செய்த ஊழ்வினை பயன் நம்மை திரும்ப தாக்குகிறது. இப்போ கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் செய்த நற்பலன்களுக்கான பிரதிபலனை இறைவன் கொடுப்பான். பலன் கருதாதே, கடமையை செய். உனக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் வசம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். ஜெயசித்ரான்றவங்க எழுதியிருக்காங்க சுவாமிஜி. இவங்களுடைய நட்சத்திரம் ஆயில்யம், கடகராசி. இவங்களுடைய கணவர் பெயர் பொன்னையா. அவருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இவங்களுக்கு
குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் நாங்கள் செய்ய வேண்டும்னு கேட்டிருக்காங்க சுவாமிஜி. இவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி வந்த பரிகாரத்தை இப்போ சொல்கிறோம். இப்போ நீங்கள் திருமணமாகி ஒரு 10 வருடமாக வந்து புத்திரபாக்கியம் இல்லாத நிலை காரணம்னு வரும்பொழுது பூர்வ ஜென்மத்தில் பசுவையும் கன்றையும் பிரித்து வித்த தோஷம்னு வந்திருக்கு. அதாவது கன்று போட்ட பசுவை தனியாகவும் அதனோட கன்றுக்குட்டியை பசுவோட கன்றுக்குட்டியை தனியாகவும் பிரித்த தோஷம் அப்படின்னு வந்திருக்கு. அந்த தோஷத்தால் தான் இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு புத்திரபாக்கியம் வந்து தடைப்பட்டதுன்னு வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம சில எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதை செய்தாலே போகிறோம். பொதுவாக உங்களோட கல்யாணமான அதே நாள் அதே நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் கோயிலில் இருக்க பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுங்கள். இல்லை பக்கத்தில் பசுமாடு இருந்தால் வீட்டுக்கு வர சொல்லி நீங்கள் அந்த பூஜையை வீட்டில் பண்ணலாம். யாராவது ஒரு அர்ச்சகரை வச்சு பண்ணுங்கள். அதாவது பூஜைன்றது ஒன்றும் பெரிய செலவான விஷயம் இல்லை. அந்த பசுக்கு வந்து ஒரு புடவை சாத்தி அதுக்கு ஒரு சக்கரை பொங்கல் அது பசுக்கு தனியாக எடுத்து வச்சு இல்லை சாதம் வெல்லம் வச்சு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி தூப தீபங்கள்லாம் சமர்ப்பித்து எளிய பூஜை. அது ஒரு அரை மணி நேர பூஜை. அந்த பூஜையை பண்ணுங்கள் உங்களோட மனமான அதே நாள் அதே நட்சத்திரம் அன்னைக்கு. அப்புறம் ஒரு மாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு வீட்டில் வந்து பசுமாட்டோட படம் வச்சு காமதேவனன்னு சொல்லுவோம். அந்த படம் வச்சு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு அதை பால் சாதம் நைவேத்தியம் பண்ணி லக்ஷ்மி சம்பந்தமான ஸ்லோகங்களை தொடர்ந்து சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் புத்திர ஜீவி மரம் அப்படின்னு இருக்குது. புத்திர ஜீவி மரம் இது வந்து நீங்கள் கிராமங்களில் எங்கேயா கேட்டால் சொல்லுவா, இல்லை உங்களுக்கு விசாரிச்சிங்கன்னா கிடைக்கும். அந்த புத்திர ஜீவி மரம் வாங்கி நீங்கள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏதாவது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோயிலாக பார்த்து 3 கோயிலில் நடுங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் உண்டு. இந்த தோஷம் வந்து விலகும். வீட்டில் ஒரு நல்ல நிம்மதியான சூழ்நிலை வரும். ஆனால் மருத்துவ செலவு கொஞ்சம் லகுவான மருத்துவ செலவு உண்டு. மருத்துவ செலவு நீங்கள் தவிர்க்க முடியாது. இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்புறம் கோமாதாவோட அருளால் காமதேவன் அருளால் உங்களுக்கு பெண் குழந்தை கட்டாயம் பிறக்கும். இது வந்து ஒரு லகுவான ஒரு பரிகாரம் தான். ஆனால் எப்பயுமே வந்து இது எனக்கு தெரியல அது தெரியலன்றத விட கொஞ்சம் விசாரித்தா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் தகவல் கிடைக்கும். வேறு எந்த பரிகாரங்களும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காமதேவன் அருள் கட்டாயம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஜெயசித்ரா அவங்களுக்கு வந்து புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க சுவாமிஜி. அடுத்ததாக வந்து பாண்டிகுமார்ன்றவர் எழுதியிருக்காரு. இவங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீ சுடலை மாடன் ராக்கச்சி பேச்சியம்மன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ கும்பாபிஷேகம் வந்து நடக்க இருக்கு இந்த கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து 21 பரிவார தெய்வங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 21 பரிவார தெய்வங்கள் என்னென்ன சொல்லுங்க சுவாமிஜின்னு கேட்டிருக்காங்க. 21 பரிவார தெய்வங்கள்லாம் என்ன சுவாமிஜி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாக வந்து ஒரு பிரதான தேவதைகளுக்கும் கீழே வந்து அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் உண்டு. நவாவரண பூஜை பண்ணும்பொழுது கூட ஒவ்வொரு ஆவரணங்களுக்கும் பரிவார தேவதைகள்னு சொல்லுவாள். இப்போ அம்பாளுக்குன்னு சொன்னீங்கன்னா வாராகி, தண்டினி, பிரத்யங்கரா, சூரணி துர்கா அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே வருவாள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, உங்களுக்கு சாமுண்டா அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா கோஷ்டங்களை சுற்றி வரும்போது பஞ்சகோஷ்டம். இந்த ஒரு கோஷ்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதை இருக்கும். அவள் வந்து விஷ்ணுவை கூட அவள் பரிகார தேவதை விஷ்ணு வச்சுருப்பா, முருகன் வச்சுருக்கா, விஷ்ணு துர்கையை வச்சுருப்பா. அப்புறம் வெளியில் வந்தால் க்ஷேத்ராடனர், பைரவர் எல்லாம் வருவாள். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு துவாரபாலகாவை தவிர இதர தேவதைகள் இங்கே உண்டு. ஆக சுவாமி பிரதானமாக இருக்கும்போது கீழே வரக்கூடிய இந்த தெய்வங்களை சொல்வாள். அதேமாதிரி இந்த இந்த உங்களுக்கு பச்சை கண்ணி, பவழக்கண்ணி, உங்களுக்கு அழுகண்ணி, தொழுகண்ணி, எரிகண்ணி, நீ 7 பேர் சொல்லும்பொழுது கூட ஒரு சிங்கத்து மேலே ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு பரிவார தேவதையாக அவர் சொல்வாள். சிலர் வந்து அந்த 7 சகோதரிகளுக்கு இந்த வந்து கடைசி தம்பின்னு சொல்கிறது உண்டு.